சண்முகம் வாசுகி அவர்களின் அருமை மகளாக பிறந்து எங்கள் குடும்பத்தின் ஒளியாக இருக்கும் நிர்மலாவே ஒரு மகளாக வரவில்லை, ஆனால் என் மகளாக மனதில் இடம் பிடித்தவளே, உன் 50வது பிறந்த நாளில் நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், சந்தோஷம் அனைத்தும் கிடைக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விழால் பெண் என்னும் வள்ளுவர் வாக்கிற்கேற்பவும் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது விருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு என்னும் வள்ளுவர் குரலுக்கேற்ப இல்லறமான நல்லறத்தை நடத்தி வரும் என் மகளே, உனக்கு இறையருளும் குரு அருளும் கிடைத்து பல்லாண்டு பல்லாண்டு வாழ இறைவனை மீண்டும் வேண்டுகிறேன். கார்த்திக் ராஜா மருமகள், பேரா, பேத்தி என்று பெரிய குடும்ப விருட்சமாக வளர இறைவனை வேண்டுகிறேன். எங்களுக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம்னு சொல்லலாம், கற்பக தருன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். நல்ல மருமகள் கிடைத்து நல்ல பேரம்பத்திகளோடு சகல சௌபாக்கியத்தோடும் வையத்தில் வாழ்வாங்கு வாழ மீண்டும் இறைவர்களும் குருவர்களும் பெரியோர்களுடைய ஆசீர்வாதங்களும் உன்னை சுற்றியுள்ள நட்புகளும் சொந்தங்களும் வாழ்த்த இறைவனை மீண்டும் வேண்டுகிறேன். நிர்மலாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணி. இதுவரையும் பட்ட கஷ்டம் கவலை எல்லாம் நேத்தோட போயிடுச்சு. இன்றிலிருந்து புதிய வாழ்க்கை, நினச்சது எல்லாம் நடக்கணும். சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும். இனிமேல் உங்களோட வாழ்க்கை அதில் தான் ஆரம்பிக்கும். ஹாப்பி பர்த்டே நிர்மலா. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. Happy birthday Nirmala and many happy returns of the day. Stay blessed. உன்னுடைய விருப்பப்படி அனைத்து விருப்பமும் நிறைவேற நீ பல்லாண்டு காலம் வாழ்ந்து நோய் நொடி இல்லாமல் இருந்து இறைவன் அருள் புரியட்டும் என்று பிரார்த்தனை. Many happy returns of the day Nirmala. பூரண ஆயுள், பூரண ஆரோக்கியத்தோட நீண்ட காலம் வாழும்படி மகாபெரிய அனுகிரகத்தோட பிரார்த்திக்கிறேன். உன்னோட ஆசையெல்லாம் பூர்த்தி ஆகணும். அதுக்கும் கடவுள் கிருபை உனக்கு கிடைக்கட்டும். கடவுளோட பூரண அருளோட குரு அருள், திரு அருள், எல்லா அருளும் உனக்கு கிடைக்கும்படி வேண்டிக்கிட்டிருக்கேன். சொல்றா. ஹாப்பி பர்த்டே. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நிர்மலா அண்ணி. ஹாப்பி 50th பர்த்டே. உங்களோட தமிழ் புலமை உலகம் எங்கும் சென்றடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். மே ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. What is this? ஹாய் நிர்மலா, 50வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நலமுடன். உங்களோட என்ன ஆசைகள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறட்டும். அதுக்கு கடவுள் துணையா இருப்பார். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நிர்மலா. வெல்கம் டு தி 50s கிளப். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நிர்மலா. நிர்மலா என்றதும் அவனது இனிய குரல் வளமும் தமிழ் ஆளுமையும் நன்றாக நினைவுகின்றன. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். குடும்பத்தில் அறவரையும் அழகழைத்து செல்லும் பாங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹலோ அக்கா, ஹாப்பி 50th பர்த்டே. நிர்மலா அக்கா அப்படின்னாலே எங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் வருது உங்கள் சிரிப்பும் அந்த கணீர் குரலும் தான். இந்த குரலும் இந்த சிரிப்பும் உங்களுக்கு எப்போதும் இருக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். அண்ட் உங்களுடைய பவர் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எவ்வளோ சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, சம்டைம்ஸ் நீங்கள் சிங்கிள் ஹேண்டடாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ராஜாவுக்கு பயங்கர சப்போர்ட்டு, அத்தை மாமாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிளெஸ்ஸிங், அண்ட் பசங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஃபார் ஆர்ஆர் ஃபேமிலி அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நாங்கள் எல்லாருமே we are blessed to have you. Happy 50th birthday நிர்மலாக்கா. Have a great day. இனிய 50வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணி. உங்களை பார்த்து வியந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று
நீங்கள் எந்த சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுற விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப சிரித்த முகத்தோடையும் அதை எல்லாத்தையுமே எல்லா சுச்சுவேஷனையும் நல்லா ஹேண்டில் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுடைய தமிழ் தொண்டு, இறை தொண்டு மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே அண்ணி. ஹாப்பி 50th பர்த்டே நிர்மலா மாமி. ஹாய் நிர்மலா, வாழ்க வளமுடன் நலமுடன் பல்லாண்டு காலம். அகவை 50 காணும் நிர்மலா ராஜவேலுக்கு எனது அன்பான பிறந்த நாள் வாழ்த்துகள். நிர்மலாவை பற்றி சொல்லணுன்னா, நிர்மலா இருக்கிற இடமே பாசிட்டிவான வைப்பு தான். நிர்மலா அக்கா அக்கான்னு நம்ம வாய் நிறைய கூப்பிடும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நிர்மலாவுக்கு பிறந்த இடமும் சரி புகுந்த இடமும் சரி எல்லாம் அன்பாக ஆதரவாக இருக்காங்க அமைஞ்சிருக்காங்க. அதேமாரி நிர்மலாவும் எல்லாத்தையும் அன்பாக ஆதரவாக அழகாக குடும்பத்தை வழி நடத்தி போயிட்டுருக்காங்க. அப்புறம் நிர்மலா சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள்கிட்ட கூட ஆதரவு அன்பாக அனுசரணையாக நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிர்மலா இதே சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழலில் ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன் பல்லாண்டு காலம். ஹாப்பி பர்த்டே நிர்மலா. பாய். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நிர்மலா. நோய் நொடியற்று 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளாக வாழ்வில் வசந்தங்கள் காண இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாய் மாமி, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஒரு அன்னப்பறவை எப்படி நல்ல விஷயத்தை மட்டும் பிரித்து எடுக்குமோ, அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்க மனுஷங்கள்டேருந்து எப்படி நல்ல விஷயத்தை நம்ம கற்றுக்கணும், ஒரு நண்பர்களையோ உறவுகளையோ எப்படி சம்பாதிச்சுக்கணும், அவங்கள எப்படி தக்கன வச்சுக்கணும் அப்படின்ற நிறைய நல்ல விஷயத்த நாங்கள் உங்களவுக்கு இல்லைனாலும் உங்கள்கிட்டேருந்து இதை கொஞ்சம் கற்றுருக்கேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை எங்களுக்கும் எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நீங்கள் சொல்லணும். உங்களோட அறிவுரையும் ஆலோசனையும் எங்களுக்கு என்றைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி இன்பா குட்டி, இஷான் குட்டி சார்பிலையும் என் சார்பிலையும் என்னவரோட சார்பிலையும் இன்னொரு முறை இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் ஹாப்பியாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஹலோ நிர்மலா, 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீடூழி வாழணும். அம்மா இருந்து சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. ஹாப்பி பர்த்டே ஆண்டி, என்ஜாய் யுவர் டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நிர்மலா மாமி. நிர்மலா மாமி அவர்களே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். உங்கள் அகத்தின் அழகு நீங்கள் பேசும் தமிழில் தெரியும் என்பேன். உங்களின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். நன்றி. ஹாப்பி பர்த்டே மாமி. ஹாப்பி 50th பர்த்டே. ஹலோ, இன்று 50வது பிறந்த நாள் விழா கொண்டாடும் நிர்மலா அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஹலோ, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நலமுடன் இறைவன் அருளால் பல்லாண்டு காலம் நோயற்ற வாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். நிர்மலாவுக்கு 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எங்களுடைய ஆசீர்வாதம் நீண்ட ஆயுசோடும் நிறைந்த செல்வத்தோடும் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நிர்மலா. ஹாப்பி ஃபேமிலி நல்வாழ்த்து. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மாமி. ஹாப்பி பர்த்டே பாட்டி. சொல்லு. ஹாப்பி பர்த்டே டு யூ. நிர்மலா பாட்டி, ஹாப்பி பர்த்டே டு யூ. இஷான் நீங்க? ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே நிர்மா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. டெய்லி நீங்கள் எழுதுகிற கோட்ஸ் நாங்கள் டெய்லி பார்த்து அதை படித்து இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு உங்களோட இது படிக்க படிக்க எங்களை ரொம்ப நல்லா இருக்குது. அது இன்னும் 4 நாள் இன்னும் எழுதணும், விடாமல் எழுதுங்க. இப்போ போல் எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். இது உங்களை 50th பர்த்டேன்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி.
50 மாதிரியே தெரியல. அவங்க வீட்டில் அவங்க ராஜுவேல் அவங்களே 50 கிராஸ்ன்னு யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் ஒரு 50ன்னு யாரும் சொன்னால் யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ போல் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே நிர்மலா ஆண்டி. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இது உங்களோட 50th இயர் இல்லையா? இந்த இயர் அவசியம் நீங்கள் எழுதுகிற அந்த கோட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு புக்காக வெளியிடணும்னு நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம் ஆண்டி. டெய்லி மார்னிங் அதை படித்து தான் எங்களோட டேயே ஸ்டார்ட் ஆகும். வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஆல் தி பெஸ்ட் ஆண்டி. Happy birthday, Nirmala Rajvel. You are a wonderful daughter-in-law and mother. Every day, your messages are mesmerizing in WhatsApp. Wish you a very, very long, prosperous life and many more happy returns of the day. ஹாப்பி பர்த்டே. அபியும் உங்களுக்கு விஷ் பண்ணணுமா? Happy birthday. Many more happy returns of Nirmala aunty, many happy returns of the day. Best wishes. Happy birthday, auntie. Happy birthday, auntie. God bless you. Happy birthday, Nirmala aunty. Have a wonderful year ahead. அருமை மகள் நிர்மலா தேவியின் 50வது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட ஆயுளுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் ஐஸ்வர்யத்துடனும் வாழ ஆண்டவன் அருள் பாலிக்க வேண்டும். நிர்மலா, அன்பு, பாசம், அர்ப்பணிப்பு போன்றவற்றின் இலக்கியம் நீ. பல்லாண்டு வாழ்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டேம்மா. பாசத்திற்கு தங்கை நிர்மலாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்ல அமைதியும் ஆரோக்கியமும் இறைவன் கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் பிரார்த்திக்கிறோம். இந்த இனிய நாளும் நல்லா சந்தோஷமாக கொண்டாடணும்னு நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு வேண்டிக்கிறோம். ஹாப்பி பர்த்டே டு யூ ஒன்ஸ் அகெயின். Happy birthday, Happy Nirmala. birthday. Happy birthday. Many more returns of the day. ஹலோ நிர்மலா, ஹாப்பி பர்த்டே டு யூ. நான் இது வந்து மதன் பர்த்டே அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறேன். 21st நாளைக்கு உங்கள் பர்த்டே இல்லையா? நான் முன்னாடியாக விஷ் பண்ணுறேன். ரொம்ப 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 சந்தோஷம் வாழ்க்கையில் உங்களை நான் சந்தித்தேன் அப்படிங்கிறது நிஜமாகவே ரொம்ப திருப்தியான ஒரு விஷயம். சாப்பிட்டா நம்ம சொல்லுவோம்ல திருப்தி அப்படின்னு சொல்லுவோம். நல்ல சாப்பாடு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா அந்த மாதிரி சில பேரை பார்க்குற போது திருப்தி அப்படின்னு ஒன்று வரும். அது வந்து உங்களை என் வாழ்க்கையில் தெரியும் அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் அ கிரேட் பிளெஸ்ஸிங் அப்படின்னு நான் பார்க்குறேன். கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதோடு பேசுகிறேன். அதில் என்னென்னா உங்கள் பர்த்டே அன்றைக்கி எல்லா வளமும் பெற்று நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்கு அஃப்கோர்ஸ் மதரை வேண்டிக்கிறேன். கொஞ்சம் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மூக்கு சிந்துறேன். ஒவ்வொருத்தரோட பர்த்டே போது அவங்களோட குணாதிசயங்கள், அவங்களோட அதிசயமான குணங்களை பார்த்து நினச்சி பார்க்கும்போது வாவ் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. உங்கள்கிட்ட அது நிறையாவே இருக்குது. 3 தலைமுறைகளை நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க. மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி யாருமே செய்கிறதில்ல. அதெல்லாம் நிறுத்தி 20-25 வருஷம் ஆயிடுச்சு. மக்கள் அதை நிறுத்தி அவங்கவுங்க வாழ்க்கையே அவங்களுக்கு சந்தோஷமான விஷயங்களை மட்டுமே கவனிக்கிறது அப்படிங்கிறது வந்து 20-25 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் இப்போவும் 3 தலைமுறைகளை திருப்திப்படுத்து. உங்கள் தலைமுறை, உங்களுக்கு முந்தைய தலைமுறை, உங்களுக்கு அடுத்த தலைமுறை, 3 தலைமுறையை திருப்திப்படுத்துறதுக்காக உங்களோட சந்தோஷங்கள், உங்களோட ப்ரையாரிட்டிஸ், உங்களோட விருப்பங்களை தள்ளி வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ வருஷமாக நீங்கள் செய்கிறீங்க. 25-30 வருஷமாக செய்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அப்படியே பிரமிப்பாக இருக்கும். நான் என்னோடய யோகா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே அதை ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்போ இருக்கிறல அதை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த உங்களோட விருப்புகளை தள்ளி வச்சு நடந்துக்கிறதுங்கிறது அசாத்தியமான ஒரு ஹியூமன் கேரக்டராக. அது என்னது, நீங்கள் ஒரு டிக்கெட் போட்டு உங்களை எக்ஸிபிஷன் வச்சு எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். வெரி ரேர் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு நடுப்புற உங்களோட கவிதைகள், உங்களோட பாடல்கள், அப்புறம் உங்களோட செடி கொடிகளை பார்க்குற ரசனை, அந்த ஒரு மொட்டு வந்ததுக்கே வந்து சேப்பங்கிழங்கோட இலை கொடை பிடிக்கிறது அப்படிங்கிறது போடுற மாதிரி விஷயங்கள், நிறைய விஷயங்கள். கோலம் போட்டு அதில் 4 நல்ல வார்த்தைகள் மக்களுக்கு பதிகிற மாதிரி மார்கழி மாதம் முழுக்க எழுதுறது. இது உங்களோட அந்த சாஃப்ட் சைடு. உங்கள் கண்ணில் எப்போவுமே ஒரு அன்பான ஒளி
அப்படிங்கிறது இருக்கும். எல்லாத்தையும் ஒரு சின்ன சிரிப்போட தாண்டி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த விஷயத்தை கொஞ்சம் மாற்றி உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பாருங்களேன். அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு, 25 வருஷம் இப்படி இருந்துட்டீங்க, 10 வருஷத்துக்கு அப்படி இருந்து பாருங்களேன். இன்றைக்கி எனக்கு இது பிடிச்ச விஷயம் அதனால் நான் செய்கிறேன்னா, இல்லைன்னா மற்றவங்களை திருப்திப்படுத்த பண்ணுறேனா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு சந்தோஷமான விஷயத்தை பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஆரோக்கியம் இருக்கும் அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கல் ட்ரூத்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் ஆரோக்கியம் பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறதுனால அதை சொல்கிறேன். மற்றவங்களுக்காக இருக்கிறது அப்படிங்கிறத விட என்னோடய சந்தோஷத்துக்காக வாழறது அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் பண்ணி பாருங்கள். அதுதான் என்னோடைய இன்றைக்கி நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். இந்த ரிக்வஸ்ட் தான் நான் உங்களுக்காக உங்ககிட்ட கேட்குற பர்த்டே கிஃப்டாக நான் நினைக்கிறேன். பர்த்டேக்கு ட்ரீட் கொடு அப்படின்னா கேட்பேன்ல, இந்த ட்ரீட் தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் உங்களை மட்டுமே ப்ரையாரிட்டி பண்ணி செய்து பாருங்கள். மற்றவங்களை ஹர்ட் பண்ணணும்னு நான் சொல்லலை, இது பண்ணி பாருங்கள். உங்கள் ஆரோக்கியம் மாறது உங்களுக்கே தெரியும். Love you so much, அவ்வளோ மச். ஓகே, so much. Have a very happy, healthy, lovely, lovable years ahead. Lots and lots of years ahead. முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் மாற்ற போகிறாங்க. 150 வருஷம்தான் நம்மளுடைய வாழ்நாள் அப்படிங்கிறத 5-6 வருஷத்தில் வந்துடும். எல்லாருமே 120 150 வருஷம் வாழுறது அப்படின்னு. 150 வருஷம் வச்சா நீங்கள் 1/3 தான் க்ராஸ் பண்ணியிருக்கீங்க. இன்னும் 2/3 இருக்குது. ஜாலியாக, ஹாப்பியாக, யூத்ஃபுல்லாக, யங்காக அப்படியே இருக்கலாம். தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச், ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி 50th பர்த்டே நிர்மலா. நிர்மலானே டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது என்னென்னா, அவரோட தமிழ் மீது உள்ள இன்ட்ரெஸ்ட்டு, அதோட டெய்லி பார்த்திங்கன்னா மார்னிங் ஆனால் அவரோட பாசிட்டிவ் மெசேஜு, அப்புறம் அவரோட ரொம்ப சிம்பிளான கேரக்டரு, அவர் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் பழகுவாங்க. இதெல்லாம் அவங்கள்ட்ட குட் குவாலிட்டிஸாக நான் பார்க்குறேன். உங்கள்கிட்ட மட்டும் இல்லை, ஏன்ட்டையும் நிறைய விஷயங்கள் பார்க்குறேன். ஹஸ்பண்ட் நினைக்கிற விஷயங்களை அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறது, மாணவர் மாமியாரை சொந்த அப்பா அம்மா மாரி பார்த்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். நிர்மலா இப்போ இருக்கிற மாதிரி எப்போதும் சந்தோஷமாக சிரிச்சுட்டே ஹாப்பியாக செம்மையாக லீட் பண்ணும். ஹாப்பி 50th பர்த்டே. ஹாப்பி பர்த்டே நிர்மலா. Happy 50th birthday Nirmala. Stay blessed, stay happy. ஹாய் நிர்மலா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு 50th பர்த்டே அப்படின்னு கேள்விப்படும்போது உங்களோட லைஃப் ஜேர்னியில் நாங்களும் இருக்கோம் அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எப்போவுமே சுற்றி இருக்க எல்லாரையுமே சந்தோஷமாக ஹாப்பியாக வச்சுருப்பீங்க, பாசிட்டிவாக இருப்பீங்க. அந்த மாதிரியே உங்கள் லைஃப்பை வந்து எப்போவும் நீங்கள் பாசிட்டிவாக லீட் பண்ணணும் அப்படின்றது எங்களோட ஆசை. கடவுள் அதுக்காக பிரார்த்திக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபேமிலியில் உங்கள் மாமியார் மாமனாரை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், உங்கள் சைடு பேரண்ட்ஸை பார்த்துக்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் அதை தாண்டி நீங்கள் ராஜவேலனுக்கு கொடுக்குற கெரியருக்கு அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பசங்களை சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஆனந்தமுக்கு கொடுக்குற லவ், இது எல்லாமே வந்து வெரி ஸ்பெஷல் டு அஸ். ஸோ இன்றைக்கி மாதிரியே என்னோடய ஃப்ரெண்ட் நிர்மலா எப்போவுமே ஹாப்பியாக, ஜாலியாக, சந்தோஷமாக, சிரிச்சுட்டே எங்கள் கூட ட்ராவல் பண்ணோம். அதுக்கு வந்து நாங்கள் வந்து கடவுளை பிரார்த்திக்கிறோம். ஹாய், நிர்மலா அன்னைக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நான் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச குணமாக பார்க்குறது எல்லாரையும் சிரிச்ச முகத்தோட அனுசரித்து போகிறது. இது ரொம்ப நல்ல குணம். நிறைய பேருக்கு இந்த குணம் வாய்க்காது, உங்களுக்கு இந்த குணம் வாய்த்திருக்கு. இது ரொம்ப சிறப்பாக இன்னும் மென்மேலும் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு நாளும் ரொம்ப சந்தோஷமாகவும், ரொம்ப ஹாப்பியாகவும், ரொம்ப ஆனந்தமாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் மொத்த ஃபேமிலி நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இப்போ என் பொண்டாட்டி பேசுவாள். நிர்மலா அன்னைக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தீர்காயுசோட நோய் நொடி இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஆனந்தமாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். வணக்கம் நிர்மலா அண்ணி. ஆனந்தமாக என்று மகிழ்ச்சியுடன் சிறு சிறப்புமாக நோய் நொடி இல்லாமல் இறைவனர்களால் 50 வயதை கடந்து 100 ஆண்டுகள் சிறப்பாக வாழணும். சார்பாக மகிழ்ச்சியுடன் கடவுளை பார்த்து வாழ்த்துக்களும் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வயதிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 50 ஆண்டுகள்ன்றது அரை நூற்றாண்டுன்றது பெரிய லைஃப்பில் ஒரு பெரிய விஷயம். நிர்மலானை பொறுத்த வரைக்கும் பல முகங்கள் கொண்டவங்க. தென்னாட்டுடைய சிவனை போற்றி இறைவா போற்றின்ற மாதிரி எங்கள்கிட்ட திருவள்ளுவர் மண்ணில் பிறந்து வளர்ந்த அண்ணன் ராஜவேலுடைய மணந்து சிவனுடைய நேரடி பாதத்தில் வந்து நீங்கள் இதாக இருக்கீங்க. இப்படி சிவனும் பார்வதி மாதிரி ராஜவேலனும் நிர்மலானையும் நல்லா சம்பவிசமாக நீடி வாழணும். குடும்பத்தை சார்பாக அன்புடன் வணங்கி வாழ்த்தி கொள்ளுகிறேன். மகிழ்ச்சி அண்ணி. நிர்மலானை வந்து ரொம்ப அமைதியானவங்க,
நல்ல விஷயம் புரிஞ்சவங்க. மெயினாக நான் பார்த்த வரைக்கும் 2 தம்பிகளையும் நல்லா வந்து வளர்த்துருக்காங்க மரியாதையோட. அதேமாரி நாங்கள் வீட்டுக்கு போயிருந்தபோது நல்லா வந்து சிறு சிறப்பாக கவனித்தாங்க. நல்ல பதிகாரம் சிவனுடைய பதிகாரம் நல்லா படிக்கிறாங்க. அதோட மேலும் வந்து பெரிய பெண் கவிஞர். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா தமிழில் 4 வார்த்தை சேர்ந்து பேச வராது. நீங்கள் அவ்வளோ கோர்வையாக தமிழில் கவிதை இது பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உங்களுடைய இது வந்து மேலும் வளரணும். எல்லாருக்கும் அது வந்து நல்லபடியாக வந்து நீங்கள் வந்து கொண்டு சேர்க்கணும். அதை மாதிரி அந்த பதிகாரம் படிக்கிறது, சிவனுடைய இது படிக்கிறது வந்து அன்றைக்கி இவங்க கீதா அம்மா சொன்னாங்க, ஒவ்வொரு படிக்கிறதுக்கும் வந்து ஒவ்வொரு இது இருக்குது. சாதாரணமாக இல்லை சிவனுடைய படிக்கிறது. அதாவது உடல்கால சம்மந்தமாகவோ, தொழில் சம்மந்தமாகவோ, குடும்ப சம்மந்தமானோ அதுக்கானது இப்போ படித்தோம்னா அதுக்கான வந்து நல்ல ஒரு ஆற்றல் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். நீ தான் முதல் முறை. அதனால் நீங்கள் வந்து அதில் வந்து வல்லவராக இருக்கீங்க. நல்ல தமிழில் வந்து உச்சரிப்போடு நல்லா வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேட்கவும் சரி. அணியோட 50 ஆண்டுகள் சாதனை வந்து மேலும் தொடரணும். குடும்பத்து சார்பாகவும் இறைவன் அருளாலும் மேலும் 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 நல்லா வளர்ந்து பல முகங்கள் கொண்ட அன்றைக்கி வந்து சிவனும் பார்வதியும் ராஜவனும் நிர்மலானியும் பல்லாண்டு வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நீ சந்தோஷம். ஐம்பதாவது பிறந்தநாள் கொண்டாடும் சகோதரி நிர்மலா ராஜவேல் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சகோதரி நிர்மலா ராஜவேலை பற்றி எப்பொழுதுமே நான் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், அவங்க அந்த கூட்டு குடும்பத்தில் இருந்து அழகாக அந்த குடும்பத்தை வழி நடத்தி கொண்டு போகிற அந்த விதம் எப்பொழுதுமே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அதை தாண்டி வழக்கமாக அவங்க தமிழில் எழுதுகிற அந்த எழுத்துக்கள் நிச்சயமாகவே எல்லாரும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு தொடர் முயற்சி. இதை தாண்டி ஆனந்தம் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களை எல்லாருமே அவங்க ஃபேமிலியில் ஒரு மெம்பராக இணைச்சிக்கிட்டு அவங்க ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ஒரு விதம், அதுக்கப்புறமா சகோதரர் ராஜவேல் கூட பக்கபலமாக இருந்து அந்த பிஸ்னஸில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது, இது எல்லாமே எனக்கு எப்பொழுதுமே உங்கள் மேலே எனக்கு ஒரு தனி மரியாதையும் மதிப்பும் உண்டாக்கும். நீங்கள் 100 ஆண்டுகள் வாழ வாழ்த்தும் சகோதரன் ரமேஷ். தேங்க்யூ. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எப்போவும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த வருஷம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நிம்மிக்கு 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீடூழி வாழ்க, பல்லாண்டு வாழ்க, சிரஞ்சீவியாக வாழ்க, பசங்க குழந்தைங்க எல்லாருமே வாழ்க, உங்கள் வீட்டுக்காரரும் வாழ்க. 50வது பிறந்த நாளை கொண்டாடும் நிம்மிக்கு எங்களுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நீண்ட ஆயுளோட நெடுங்காலம் வாழணும். உங்களோட தமிழ் பற்று வாழ்க வளர்க. நிம்மி 50வது பிறந்த நாளை கொண்டாடும் உனக்கு எங்களது இனிய நல்வாழ்த்துக்கள், பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அக்கா ஹாப்பி பர்த்டே டு யூக்கா. வாழ்க வளமுடன். என்னுடைய பேர் அமுதா ஜெயகிருஷ்ணன். நான் கொச்சியில் ப்ளஸ் சேர்க்கிறது. எனக்கு நிர்மலா ராஜவேலை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நாங்கள் ராஜவேலோடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட படித்தவங்க. ஆனால் நிர்மலாவை பார்த்த நாள்லேருந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டால் அவங்க ஒரு அம்மாவாக எப்படி இருக்கணும், அதாவது டிவி சீரியல் பார்க்காத, எப்பொழுதும் ஃபோனுக்கு அடிக்ட் இல்லாத ஒரு அம்மாவாக நல்லபடியாக குழந்தைய வளர்த்துருக்கிற விதம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு மனைவியாக ராஜவேல் பண்ணுற இத்தனை பெரிய ஒரு நல்ல காரியத்துக்கு 1200 ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட அவங்க படிக்க வச்சுருக்காங்க. அதில் அவங்க உறுதுணையாக இருந்திருக்காங்க இவங்க. அதனாலையும் எங்களுக்கு வந்து நிர்மலாவை ரொம்பவே பிடிக்கும். அடுத்தது சமூகத்துக்கு வேண்டி உள்ள ஒரு நல்ல ஒரு பர்சனாகவும் இருக்காங்க. சமூகத்தில் நல்ல ஒரு அக்கறை உள்ள ஒரு ஸ்திரீயாக இருக்காங்க. அதனால தான் டெய்லி அவங்க காலை வணக்கம்னு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. அதுவும் எங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இது ஒரு சான்ஸு எங்களுக்கு அவங்கள வாழ்த்துறதுக்கு உள்ள ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இன்னொரு விஷயம் எடுத்து சொல்ல வேண்டியது என்னென்னா, அவங்க மாமனாரும் மாமியாரும் நிர்மலாவை நடத்துகிற விதமும்
நிர்மலா அவங்கள நடத்துகிற விதத்தையும் பார்த்தா அவங்க தான் அவங்களுக்கு பொண்ணு மாதிரி தெரியும், ராஜவேல் மருமக மாதிரி தெரியுங்கிறதெல்லாம் அந்தளவுக்கு நல்லா கொண்டுட்டு போகிறாங்க. அவங்க நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியத்தோட இது மாதிரி நிறைய பிறந்த நாள்கள் கொண்டாடணும்னு நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம். நன்றி, வணக்கம். ஹாப்பி 50th பர்த்டே சித்தி. உங்களுக்கு 50 இயர்ஸ்னால் நம்பவே முடியல. உங்கள் பசங்கள் கிட்ட ஃபுட் இருக்கிற மாதிரி எங்கே இருக்கீங்க நீங்கள்? ஹாப்பி பர்த்டே டு யூ நிமி. யூஆர் ரீச்சிங் 50 அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. அண்ட் ஐ விஷ் இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கட்டும், இந்த இயர் ரொம்ப மெமரபுளாக இருக்கட்டும். நிம்மினாலே ஸ்மைலிங், ஹாப்பி, ஸ்போர்ட்டிவ். அப்புறம் அவளோட டிவைன் சைடு எனக்கு தெரியவே தெரியாது, ஸ்பிரிச்சுவல் சைடு. என்னோட ஃப்ரெண்டோட அம்மாலாம் அவளுக்கு ரொம்ப பெரிய ஃபேன். நிம்மி தானே, தமிழ் தானே, இங்கே தானே இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப கண்டுக்க மாட்டோம். பட் அவளுக்கு ரொம்ப பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அது இன்னும் நிறைய மல்டிப்ளை ஆகட்டும். யூ ஹாவ் ஸ்கல்ப்டட் யுவர் செல்ஃப் இன் அ வெரி குட் வே. இன்னும் நல்ல மெருகேறி இன்னும் ஜொலிக்கணும்னு விஷ் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ ஒன்ஸ் அகேன். பாய். ஹாய் நிம்மி. 50 வருஷம் ஆயிடுத்தா நீ பிறந்து? சூப்பர். ஸோ ஒரு பக்கம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ எங்களை விட நீ முன்னாடி பிறந்திருக்கேன்னு சொல்கிறதுல இப்போ ரொம்ப சந்தோஷம். ஸோ பல்லாண்டு வாழ்க, பேரும் புகழும் பெற்று வாழ்க. அப்புறம் நிம்மதி சந்தோஷம் எப்போவுமே இருக்கட்டும் உன்னோட வாழ்க்கையில். அப்புறம் வேறு நண்பு தங்கையின் வாழ்த்துக்கள். ஹலோ நிம்மி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, பாய். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நிர்மலா. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சித்தி. ஹாய் நிம்மி, 50வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே நிம்மி. நிம்மி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நிர்மலா மேடம். ரொம்ப ஒரு நீண்ட அதே நேரத்தில் சந்தோஷமான, மகிழ்ச்சியான, பொறுப்பான, ஒரு ஒரு அறிவார்த்தமான, ஒரு க்ரியேட்டிவான, இப்படி நிறையா வானம் சொல்லிகிட்டே போகலாம் அவங்கள பற்றி. ஸோ அந்தளவுக்கு ஒரு திறமையும் ஆற்றலும், அதே நேரத்தில் அது எல்லாருக்கும் சொல்லுவாங்களே, அது மாதிரி எல்லாருக்கும் தந்து அதனால் ஒரு சிறப்பு பெறணும் அப்படிங்கிற உங்கள் எண்ணமும் தொடர்ந்து நிறைவேறணும். இந்த பிறந்த நாளில் வாழ்த்துக்கள். உங்களுடைய கவிதைகள் தொடர்ந்து வரணும். உங்களுடைய எழுத்துக்கள் நூலாக வடிவெடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அடுத்த பிறந்த நாளுக்குள்ளே இந்த நூலை நீங்கள் வெளியிட்டு கூடுதல் சிறப்பு பெறணுங்கிறது இந்த இனிய பிறந்த நாளில் வாழ்த்துகிறேன். நன்றி. டாக்டர் அசோகன், சென்னை. ஓம் சிவசிவ திருச்சிற்றம்பலம். நற்றமிழ் நாயகி, கவிதாயினி, கானக்குயில் எல்லாம் நிறைந்த உனக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். 49 வருடங்கள் முடிந்து பொன்விழா ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் உனக்கு ராஜவேல் தம்பி மனதால் ஒரு வசந்த மாளிகை கட்டி குடும்பத்து வழக்கம் உன்னை ஏற்றி சிம்மாசனம் போட்டு ராணியாக அமரச் செய்து குடும்பத்துடன் ராஜாவும் ராஜகுமாரனும் மகிழ்ந்து வலம் வரும் காட்சியை மனத்தால் கண்டு மகிழ்கிறேன். கனமும் நனமும் நினைவாக்கி கரம் பிடித்த ராஜவேலு நிர்மலா தம்பதியர் வாழ்க. புரிதலுக்கு ஒன்றுமில்லை, புரிந்தே வாழ்கிறீர்கள். இது குடும்பம் செய்த புண்ணியம். நீ குடும்பம், பாசம், அன்பு, பாரம்பரியம், அம்மா அப்பா மாமா மாமி என்று ஒரே இடத்தில் வைத்து பார்க்கும் அன்பு உனது. தந்தை வழியில் வந்த தமிழ் வாழ்வு உனது. அன்னையின் நினைவு உனது. உறவை கொண்டாடும் மனது உளது. தமிழ் இலக்கணம் இலக்கியமாய் 2 ராஜகுமாரர்களே பெற்ற பாக்கியம் உனது.
நீயும் ராஜவேல் தம்பியம்மையும் அன்றில் பறவையாய் அர்த்தநாரீஸ்வரராய் வாழையடி வாழை என்ன வம்சம் தழைக்க சகல செல்வங்களும் பெற்று 60, 70, 80 கனகாபிஷேகம் என பிள்ளைகள் மருமகள் பேரன் பேத்திகளோடு விழாக்கள் பல கொண்டாடி நல்ல உடல்நலம், நீண்ட ஆயுள், மகிழ்ச்சியான வாழ்க்கை, நிறைவான செல்வம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறேன். அன்புடன் அம்மா. வாய்ப்பளித்தவைக்கு நன்றி. ஓம் சிவசிவ திருச்சிற்றம்பலம். நற்றமிழ் நாயகி கவிதாயினி காண அழகிய தமிழ் மகள் இவள், இரு விடிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனிப்போல் இனிக்கும். அகவை 50 அடியெடுத்து வைக்கும் அன்பு தோழி நிர்மலாவிற்கு இனிமையான பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இன்முகத்தோடு இனிமையாக பேசக்கூடிய பண்பு கொண்டவள். பட்டிமன்றத்தில் தலைப்பு எதுவாகினும் தன்னிகரில்லாத பேச்சுக்கு சொந்தக்காரி. தமிழச்சி என்றால் அடுத்த க்ஷணமே அனைவர் மனதிலும் தோன்றுபவள். மாமா, மாமி, அம்மா, அப்பா என்று பாரபட்சமில்லாமல் அன்பு செலுத்தக்கூடியவர். கிருத்திக், கார்த்திக் என்ற 2 ராஜாக்களை பெற்றெடுத்த மகராசி. ராஜவேல் என்ற மகாராஜாவிற்கு ஏற்ற மகாராணி. இணையோடு துணையாக நின்று தொழிலை மேம்படுத்தும் மகாலட்சுமி. பிள்ளைகளுக்கு பண்பை பாங்காக சொல்லிக் கொடுத்தவர். பழமை மாறாத படையலிட்டு நம்மை சிறு வயதிற்கே கூட்டி செல்லும் குலவிளக்கு. பிறரை பற்றி புறம் பேசாத மேன்மை பொருந்தியவர். ஆனந்தமாய் சேவையாற்றும் அழகிய பெண்மணி. மொத்தத்தில் பல்கலை வித்தகி. 1000ல் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ. பார்வையிலே குறம் குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, 1000ல் ஒருத்தியம்மா நீ. என்றும் இதேபோல் ஒற்றுமையாக அன்போடு குடும்பத்தோடு மகிழ்வாக ஆரோக்கியமாக வாழ்ந்திட இறைவனை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். என்றும் அன்புடன் தோழி சிவரஞ்சனி முத்துநாதன். ஹலோ நிர்மலா, அழகாக 50வது ஆண்டை தொட்டுட்டீங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கடவுள் உங்களுக்கு நீண்ட ஆயுள், பரிபூர்ண ஆரோக்கியம், நிறை செல்வம், ஓங்கு புகழ், மெய்ஞானம் அருள்கிறார், அருளிக்கொண்டே இருப்பார். கடவுளுக்கும் நன்றி. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல்ரெடி உங்களுக்கு கடவுள் நிறைய அருள் கொடுத்துருக்கார். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட குடும்பம் தான். ஒரு அழகான, ஒரு அறிவார்த்தமான, பக்குவமான, மன நிறைவான ஒரு பெற்றோர் உங்களுக்கு. இப்போவும் உங்கள் அம்மா அப்பா மேலேருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல சகோதரர், நல்ல உறவினர்கள். அப்புறம் புகுந்த வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மாமனார் மாமியாருக்கு நீங்கள் ஒரு நல்ல மகளாக இருக்கீங்க. அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். உங்கள் மாமனார் மாமியார்கிட்டேருந்தும் பேசும்போதும் அது தெரியும். அப்புறம் தம்பி ராஜவேல் சச் ஒரு லவ்லி அண்டு ஓப்பன் ஃப்ரெண்டு, ஒரு நல்ல ஒரு பர்சன். உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். அண்ட் அவங்களுக்கு நீங்கள் எல்லா விதத்துலேயும் துணையாக இருக்கீங்க. ஒரு கல்யாண வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது ஒரு வாழ்க்கை துணை நலம்பாங்க. நீங்கள் அவ்வளோ அழகான வாழ்க்கை துணை நலம். ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு கம்பெனியிலும் ஹெல்ப் பண்ணுறீங்க. அம்மா அப்பாவுக்கும் நீங்கள் கூட இருந்து ஒரு கம்பெனி கொடுக்குறீங்க. குழந்தைங்களுக்கு நல்ல பேரண்ட்டாக இருக்கீங்க, நல்ல நட்புணர்வோடு பேரண்ட்டாக இருக்கீங்க. நான் பார்த்துருக்கேன். கருணையும் கண்டிப்பையும் அழகான விகிதத்தில் சேர்த்துக்கிட்ட ஒரு தாய் நீங்கள். நான் அதை கவனிச்சிருக்கேன். ஆனந்தம்லேயும் நீங்கள் எவ்வளோ அழகாக சமுதாயத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்கிறத எல்லா குழந்தைங்களும் அண்ணி அண்ணி, அக்கா அக்கா அப்படின்னு உங்ககிட்ட அஃபெக்ஷனாக இருக்கிறத நான் கவனிச்சிருக்கேன். எப்போவும் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு இருப்பீங்க. உங்ககிட்ட ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குது. வலிக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லுவீங்க. இதெல்லாம் வலிக்குதுக்கா, எப்போ சரியாக போகும்னு தெரிலக்கா அப்படின்னு சொல்லிட்டு வலியை கூட ஒரு புன்னகையோடு சொல்கிற ஒரு அழகான ஒரு குணம் உங்ககிட்ட. அழகாக தமிழை நேசிக்கிறீங்க, கவிதை எழுதுறீங்க, டெய்லி ஒரு மெசேஜ் போடுறீங்க. அதுக்கு எங்களால் பதில் கூட போட முடியறதில்ல. அதை பற்றி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களோட கான்ட்ரிபியூஷனை நீங்கள் எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கிட்டே வரீங்க. ரொம்ப ரொம்ப அழகுணர்ச்சியும் அன்பும் சேர்ந்த, அறிவும் சேர்ந்த ஒரு அழகான கலவை நீங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு மனமார்ந்த
பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எல்லா நலன்களும் கடவுள் கொடுக்கட்டும். ஹாப்பி பர்த்டே அண்ட் மே காட் bless யூ நிர்மலா. ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் நிர்மலா, எப்படி இருக்கேன்? சர்ப்ரைஸ் உனக்கு ஒன்று. பொன்விழா காணும் நாயகிக்கு, பொன்விழா காணும் நாயகிக்கு 50 என்பது அறிவின் புதிய துவக்கம். அனுபவம் என்னும் பொக்கிஷத்தில் அள்ளி தரும் இனிய தருணம் இதுதான். 50 என்பது அறிவின் புதிய துவக்கம். அனுபவம் என்னும் பொக்கிஷத்தை அள்ளி தரும் இனிய தருணம். துடிப்புடன் இருக்கும் உங்கள் மனதுக்கு என்றும் வயதாகாது. இலக்கிய ராஜவேலுடன் கலந்து நீ ராணி ஆனாய். அதாவது ராஜவேலுக்கு வரும் ரா, நிர்மலாவுக்கு வரும் நீ. அது எந்த நீலாம் பார்க்கக்கூடாது. ராஜவேலுடன் கலந்து ராணி ஆனாய் நீ. இலக்கிய இதயத்திற்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அன்னை தமிழை உச்சி முகுரும் நவீன இலக்கியவாதியே. அன்பு மலர்கள் மலரட்டும், ஆனந்த காற்று வீசட்டும், இன்ப வெள்ளம் பாயட்டும், ஈடில அமைதி நிலவட்டும், உவகையில் உள்ளம் பொங்கட்டும், ஊரே மெச்சி போற்றட்டும், எதிலும் உன்திறன் வெல்லட்டும், ஏற்றன் வாழ்வு காணட்டும், 5 பூதங்கள் வாழ்த்தட்டும், 9 கோள்கள் காக்கட்டும், ஓங்கி உன் புகழ் வளரட்டும், இதுவே என் வாழ்த்து உனக்காக. தேங்க்யூ. Happy birthday Nirmala. Wish you many more happy returns of the day. 50th year birthday celebration grand நல்லா அழகா சூப்பரா பண்ணுவீங்க. ராஜுவேல் தம்பிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். குழந்தைங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். மாமனார் மாமியாருடைய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்கிறோம். மேன்மேலும் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோட மகிழ்ச்சியாக என்றென்று நீ இருக்கணும். ஹாப்பி பர்த்டே. இந்த உனக்கு ஒரு பூ கொடுக்குறேன். அண்ணாமலையார் அருளாசிகளோடு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நிர்மலா. ராஜவேல் தம்பியுடன் நீண்ட நாட்கள் நீடு வாழ வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, உன் அன்பு குடும்பத்தாருடன் வாழ்க வாழ்க வாழ்கவே, நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், 8 திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் புகழ உன் பெயர் நிலவு தாளில் எழுத வேண்டும். வாழ்க வாழ்க இது போல் இன்முகத்துடன் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே நிர்மலா. தமிழச்சிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நிறைய வருஷம் 100 வருஷம் இந்த பொண்ணு தான் வாழணுங்கிற மாதிரி வீட்டுக்காரோட கனகாபிஷேகம் கண்டு ரொம்ப சந்தோஷமாக பொண்ணு பேராக ஒரு 5 தலைமுறையாவது கட்டாயமாக பார்க்கணும். அதற்கான என்னுடைய வாழ்த்துக்கள். அதை கொள்ளுப்பாட்டி எள்ளுப்பாட்டியாக வர வரைக்கும் உன்னுடைய வாழ்நாள் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கணும். உன்னை பற்றிய இதுன்னா ஒரு நல்ல ஒரு மகள் இல்லையா. தந்தை பாசத்தில் தந்தைகிட்ட நீ வச்ச பிரியத்தை பார்க்குறப்ப இப்படி ஒரு பொண்ணு நமக்கு இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அம்மா அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு மகளாக, உடன் பிறந்தவருக்கு நல்ல தங்கையாக, புகுந்த இடத்துல அம்மாவோட வளர்ப்பை பாராட்டுற மாதிரி ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாமியார் நிச்சய மருமகளாக இருக்கீங்க. அந்த ஆடி 18 நீங்கள் இந்த நோன்பு இப்போ பண்ணிவிட்டு அந்த மாமியார் தண்ணி பழகிற விதம் பார்த்தா எனக்கு ரொம்ப இப்படி ஒரு மருமகள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முடியல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அந்த மருமகள் நிஜமாகவே அம்மான்னு சொல்லலாம். மாமியாரை தாயாகவே
அதுதான் எனக்கு ரொம்ப பிடித்த உன்னுடைய குணம்னு சொல்ல போனீங்கன்னா, அப்பா அதை மாமனார் மாமியாரை சொந்த அப்பா அம்மா மாதிரியே ட்ரீட் பண்ணுறதுங்கிறது அபூர்வம். இந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப அபூர்வமானது. அதனால் வந்து மாமியார் நிச்சய மருமகளாக, வாசுகி பெற்றெடுத்த தங்கமாக, ஏன்னா நீ இப்படி இருக்கிறதுக்கு பெருமை வந்து உங்கள் அப்பா அம்மா தானே, வளர்ப்பு அவ்வளோ நல்ல வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல, அதே மாதிரியே அதாவது காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்தேம்பாங்க. அதே மாதிரி வந்து ராஜவேலுக்கு ஒரு நல்ல உற்ற துணையாக, கம்பெனிலையும் நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு, நல்ல ஒரு பாசமிகு தாயாக, எல்லா விதத்திலையும் ஒரு நல்ல ஒரு பாரதிதாசன் கண்ட குடும்ப விளக்காகவும், பாரதியார் கண்ட புதுமை பெண்ணாகவும் விளங்குகின்ற நீ வந்து நீடூழி வாழணும். உனக்கு உன்னுடைய எல்லா விருப்பங்களும் அந்த மகேசன் நிறைவேற்றி வைக்கணும். எங்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான இன்னொரு தாயாகவே சொல்கிறேன். வந்து நல்ல ஒரு உளப்பூர்வமான வாழ்த்துக்கள் சகோதரி. ஆனால் தாய் தான் வந்துடுது. ஏன்னா அப்படி ஒரு பெண்ணு கிடைக்கிறது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். வாழ்க வளமுடன். ஹாப்பி பர்த்டே. ஓம் சிவசிவ திருச்சிற்றம்பலம். ஹாய், ஹலோ நிர்மலா. ஹாய் டியர், ஹாப்பி பர்த்டே டு யூ. நிர்லேபா நிர்மலா நித்யா நிராகுலா. இது வந்து லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு சோஸ்திரம். அதை பார்ப்பாந்தோறும், அதை பாடுவந்தோறும் எனக்கு உன்னுடைய நினைப்பு தான் வரும். ஏன்னா அதில் நிர்மலான்னு இருக்கு இல்லையா? அந்த நிர்மலாங்கிறது அம்பிகையோட பெயர். அதற்கு என்ன அர்த்தங்கள் சொல்கிறாங்கன்னா, நிர்மலம், ஒரு மலமும் இல்லாதவள், ஒரு அழுக்கு கூட இல்லாதவள், குணக்குன்றுலாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு அம்பிகையோட வர்ணனை. உன்னை பார்ப்பாந்தோறும் எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். இந்த பிறந்த நாள் வந்து உனக்கு 50 கிராஸ் பண்ணுற, உனக்கு 100 ஆயுசு நம்ம வச்சுப்போம். பாதி தூரம் தான் நீ தாண்டி இருக்க, இன்னும் பாதி கிணறு இருக்குது. அந்த பாதி கிணறு நீ தாண்டும் போது உன் வாழ்க்கையில் நீ என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது எல்லாம் சிறப்பாக, உனக்கு கனவுகள் நிறைய இருக்கும். அந்த கனவுகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கான ஒரு ஆரம்பமான வருடமாக இந்த வருடம் இருக்கட்டும். இந்த வருடம் உனக்கு மிகவும் சீரும் சிறப்புமாக நீ நினைத்ததெல்லாம் அடையும் வருடமாக, உன் குடும்பத்தில் இருக்கும் எல்லோரும் மகிழ்ச்சி அடையும் வருடமாக இருக்கட்டும். உன்னை நினைத்து நாங்கள் எல்லாம் ரொம்ப பெருமைப்படுவோம். ஏன்னா அப்பா அம்மாவிடம் எந்த வகையான அன்பு காட்டுகிறாயோ அதே அன்பை வந்து மாமனார் மாமியாரிடம் நீ காட்டுவது என்பது எங்களுக்கெல்லாம் மிகுந்த பெருமையாக இருக்கும். உன்னுடைய குழந்தைகள் நீ தம்பியோடு நல்ல சௌகரியமாக வாழ வேண்டும். நீ என்னை அம்மானு கூப்பிடுறது, மாமியார் ஸ்தானத்திலேருந்து நீ அம்மானு கூப்பிடுறேன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா உன்னை விட எனக்கு ராஜவேல் தம்பி தான் ரொம்ப பிடிக்கும். அதை தான் நான் எனக்கு 2 பசங்க இருந்தாலும், எனக்கு இன்னும் எத்தனை பசங்க இருந்தாலும் எனக்கு ஓகே தான். அந்த ராஜவேல் தம்பியை நேனும் இன்னும் அர்த்தநாரீஸ்வராக இன்னும் நிறைய ஆண்டுக்கு சதாபிஷேகம் வரணும், நிறைய கனகாபிஷேகம் வரணும், எல்லாம் நிறைய கண்டு நீங்கள் 2 பேரும் மலரும் மனமும் போல, ஒளியும் நாதஸ்வரமும் ஒளியும் போல அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? இணைப்பிரியாத தம்பதிகளாக நீங்கள் இருக்க வேண்டும். நீ ரொம்ப நல்லா இருக்கணும்மா. அதுதான் எங்களுடைய எல்லாருடைய ஆசையும். இன்னும் நிறைய சொல்லலாம், பட் சொன்னால் எங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுக்கறதுக்கான வசதி கூட நமக்கு கிடையாது. அதனால நம்ம மறுபடியும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீடூடி வாழ்க, நீடூடி வாழ்க, நீடூடி நலத்துடன் வாழ்க. நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். இதே மகிழ்வோடு பல்லாண்டு நீ நீடு வாழ வேண்டும். நன்றி. ஓம் சிவசிவ திருச்சிற்றம்பலம். ஓம் சாய்ராம். அன்பே உருவான அழகு பெண்ணான எங்கள் தமிழச்சி நிர்மலா ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டு குயிலினும் இனிய குரலில் கீதம் இசைப்பவள். இனிமையான இல்லறம் கண்டு 2 தங்க புதல்வர்களை தரணிக்கு தந்தவள். தம்பி ராஜவேலின் இல்லத்தரசியாக இருவரின் பெற்றோரையும் அக்கறை மேலிட காப்பவள். சுறுசுறுப்பில் எறும்பாக தேனீயாக செயல்படுபவள்.
உற்றார் உறவினர் தோழிகளுடன் கலகலப்பாக உரையாடி மகிழ்விப்பவள். இளைய தலைமுறைக்கோர் எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக இருப்பவள். முகநூலில் செந்தமிழில் கவிதை எழுதி அரங்கேற்றும் புத்திசாலி கவிதாயினி. அகவை 50 காண இருக்கும் எங்கள் அன்பு மகள் நிர்மலா பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்தும் உன் வனஜா அம்மா. வாழ்க பல்லாண்டு நலமுடனும் வளமுடனும். வாழ்க வாழ்க வாழ்க. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நிம்மி. உன்னோடைய பாஷையில் பார்த்தீங்கன்னா 50வது அகவையை தொட போகிற, ரசிக்க போகிற, ருசிக்க போகிற, கொண்டாட போகிற. 60, 70, 80 அப்படியே 90, 100 அப்படியே போயிட்டே இருமா. சந்தோஷமாக போயிட்டுரு. உடம்பையும் பார்த்துக்கோ. நீ இந்த வயது ஏற ஏற உன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கும் உன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீனும் ரொம்ப சந்தோஷப்படுற தருணங்கள்லாம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எப்பயுமே நீ ஸ்மைலிங் ஃபேஸாக தான் இருப்ப. அப்படிங்களாம்மா, ஏதாவது சொன்னால் கூட சரிங்கம்மா, எனக்கு தெரியாதுங்கம்மா, அப்படி தான் நான் நான் கேட்டிருக்கேன். அந்த பணிவு உங்கள்கிட்ட இருக்கும். அந்த குடும்ப விஷயத்தில் நான் ஃபஸ்ட்டு கிருத்தியை பார்த்து வியந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிது அது குடும்பத்தை அரவணைச்சு போகிறது. ஏதோ 2-3 தருணத்தில் நான் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கீங்க. அதே இதில் நான் அப்சர்வ் பண்ண அதனால் சொல்கிறேன். இந்த குடும்பத்தை அரவணைச்சு போகிறதுல உன்னோட பங்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அது இப்படியே இருமா, இப்படியே சந்தோஷமாக இப்படியே போயிட்டுருமா. ஒரு குரூப்பில் ஒரு மெசேஜுக்கு ஒரு சாக்லேட்டை ஒரு ஹார்ட் போட்டால் கூட எனக்கு இல்லையா அவங்களுக்கு மட்டுமான்னு கேட்டு அதை வாங்கும்போது கொடுக்குறவங்களுக்கு நீ கேட்கும்போது எனக்கு அது சிரிப்பாக இருக்கும். இது பொம்மை சாக்லேட் தான், ஆனால் அதை நான் கொடுக்கும்போது படுற சந்தோஷமும் அதை விட உனக்கு கிடைக்கும்போது படுற சந்தோஷமும் அது அனுபவிக்க தெரியும். ஆனால் அது பொம்மை தான். அது ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வெளில வந்துட போகிறோம், 5 நிமிஷத்தில் வெளில வந்துட போகிறோம். ஆனால் அதில் ஒரு சுகம், அந்த சுகத்தையும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்ம அந்த தருணத்தை நம்ம தேடுறோம். கிடைக்கலனாலும் கேட்டு வாங்குகிறோம். அது தெரில எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு. அது ஒரு குழந்த மாதிரி. நீ 2 தடவை நான் நம்ம சந்திச்சிருக்கோம். மாயரம் கற்பம் கல்யாணத்துலேயும் பானலிங்கம் வாங்கும்போதும். ரொம்ப நம்மளால் டைம் இது பண்ண முடியல. ஆனாலும் அந்த கிடைச்ச நேரத்தை நம்ம சந்தோஷமாக நம்ம இப்போ அனுபவிச்சிருக்கோம். இப்படியே இருமா, சந்தோஷமாக இரு, ரொம்ப சந்தோஷமாக இரு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் வாழ்க வளமுடன். தம்பியை ஒரு தடவை பார்த்துருக்கேன். நான் ரொம்ப பேசியெல்லாம் பழகலை. ஆனால் நான் கல்யாணத்துக்கு என்னால் வந்திருந்தேன்னா நான் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்திருப்பேன். அங்கே தான் இருந்தேன், ஆனால் வர முடியல சூழ்நிலை. டிக்கெட் ஃபஸ்ட்டு போட்டுட்டு டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு டேட் மாற்றி திரும்பி போட்டேன். நான் கல்யாணம் அட்டன் பண்ணிவிட்டு போகணுன்னு. ஆனால் சுச்சுவேஷன் என்னால் வர முடியல. அது ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு என்ன. அது சின்ன ஏக்கமாக இல்லை, பெரிய ஏக்கமாகவே இருந்துச்சு. கல்யாணத்துக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்காதே, இதுக்கு கூட நம்மளால் போக முடியலையே அப்படின்னு சொல்லி. ஓகேப்பா. ஆனால் நினைவுகள் பூரா எனக்கு அங்கே தான் இருந்துச்சு. அதனால் நான் அதை அனுபவித்த ஒரு ஹாப்பினஸ்ஸும் எனக்கு கிடைச்சிது. ஓகே, வாழ்க வளமுடன். சந்தோஷமாக இரு நிம்மி, இப்படியே சந்தோஷமாக இரு நிம்மி. எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வருகின்றேன். அன்புக்குரிய நிர்மலா ராஜவேல் அவர்களுடைய 50வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 50 என்பது பொன் விழாவை குறிக்கும். பொன் போன்ற மனமும் நல்ல சிந்தனைகளும் உடைய அவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்து சிறக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீர்மலம் என்றால் தூய்மையானது என்று பொருள். தூய்மையான சிந்தனையும் தூய எண்ணங்களும் இறை நம்பிக்கையும் உடைய நிர்மலா ராஜவேல் அவர்கள் நீண்ட காலம் நலமோடும் வளமோடும் வாழ்ந்து நல்ல சிந்தனைகளை
இந்த சமுதாயத்திற்கும் நமது கார்குல மக்களுக்கும் வழங்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், கார்குலம் சிகரத்தை நோக்கி என்ற மகளின் தன்னார்வ குழுவில் தன்னை இணைத்துக் கொண்டு அருமையான முறையிலே உழைத்து வரக்கூடிய ஒரு வளர்ந்து வரக்கூடிய சிறந்த சிந்தனையாளராக விளங்கக்கூடிய அவருடைய சிந்தனைகள் மேன்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி, எல்லாம் வல்ல அபிராமி அம்மை, கடவுர் அபிராமி அம்மை நெஞ்சில் நிறுத்தி தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவதியா மனம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அபிராமி அம்மையை வணங்கி அவர்கள் எல்லா வளமும் பெற்று தொடர்ந்து மணி விழா, முத்து விழா, நூற்றாண்டு விழா அவர்கள் ராஜவேல் அவர்களுடைய துணையோடு கண்டு மகிழ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கார்குலத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னுடைய அன்பு அக்கா நிர்மலா அக்காக்கு பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அக்கா. உங்களோட எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய பொறுமை, நிதானம் எல்லாம் உங்கள்கிட்ட நான் கற்றுட்டு இருக்கேன். உங்களுடைய வாசல் கோலம் சொல்லும் உங்களுடைய பொறுமையை. ஏன்னா ஒவ்வொரு மார்கழி மாதம் வந்து வார்த்தைகளால் வந்து நீங்கள் கோலம் வரைவீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் தமிழுக்கு நான் அடிமை. நூற்றாண்டு விழாவில் நீங்கள் பேசின பேச்சு நான் இது வரைக்கும் என்னால் மறக்கவே முடியலை. அவ்வளோ அருமையாக பேசுனீங்க. ஒரு மனைவியா, மருமகளா, அம்மாவா நிறைய சக்ஸஸ் கொடுத்துட்டு வரீங்க. இனி எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். அது மட்டும் இல்லாமல் அப்பாவோட 80வது கல்யாணத்தில் வந்து கார்குலத்தில் இருக்கிற எல்லாருமே உங்களை சுற்றி இருந்தாங்க. அப்போ நீங்கள் நடுவில் உட்காந்துருந்தீங்க. அந்த தருணத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இன்ன வரைக்கும் அதை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கேன். எனக்கு அந்த அந்த பிக்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்காவுக்கு வந்து இவ்வளோ சொந்தங்கள் இருக்காங்க, இது போதுண்டா வாழ்க்கையில், அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனைவிக்கு இவ்வளோ சக்ஸஸ் கிடைக்குன்னா அதுக்கு சிறந்த துணை அவங்க தான் காரணம் சொல்லுவேன். ஏன்னா சார் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குன்னா அது சார்னால தான் சொல்லுவேன். ராஜாவா கையில் வெயில் வச்சுக்கிட்டு சார் பக்கத்தில் நிற்கும் போது உங்களுக்கு எந்த கவனையும் இல்லை. இனிமேல் வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் தான். அக்காவுக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கணும்னு நான் எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இனிய பிறநாள் வாழ்த்துக்கள் அக்கா. எல்லோருக்கும் வணக்கம். ஹாப்பி பர்த்டே நிர்மலா ஆண்டி. நீங்கள் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. எந்த ஸ்பீச் காம்படிஷன் எல்லாருமே நான் வந்து அட்டென்ட் பண்ணேன்னா நான் எல்லாத்தையுமே அட்டென்ட் பண்ணிடுவேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களை தான் நான் வந்து கூப்பிடுவேன். நீங்களும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே மெசேஜ் போட்டு எனக்கு வாய்ஸ் நோட்ஸ்லாம் அனுப்பி, அதுவும் அந்த தமிழ் உச்சரிப்போட நீங்கள் வந்து அந்த ஏற்ற இறக்கத்தோட நீங்கள் வந்து எனக்கு அந்த வாய்ஸ் நோட்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவீங்க. நானும் ஈஸியாக ஆர்வமாக அதை வந்து கற்றுப்பேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பீச் காம்படிஷன் எல்லாத்துக்குமே நான் வந்து அவார்ட்ஸ்லாம் நிறைய வாங்கியிருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். இந்த தருணத்தை நான் வந்து உங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஆண்டி. ஹாப்பி பர்த்டே. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நிம்மி. உன்னோடைய பாஷையில் பார்த்தீங்கன்னா 50வதாகவே தொட போகிற, ரசிக்க போகிற, ருசிக்க போகிற, கொண்டாட போகிற. 60, 70, 80 அப்படியே 90, 100 அப்படியே போயிட்டே இருமா. சந்தோஷமாக போயிட்டுரு. உடம்பையும் பார்த்துக்கோ. நீ இந்த வயது ஏற ஏற உன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கும் உன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீனும் ரொம்ப சந்தோஷப்படுற தருணங்கள்லாம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை வந்து கொண்டாடுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எப்பயுமே நீ ஸ்மைலிங் ஃபேஸாக தான் இருப்ப. அப்படிங்களாம்மா, எதாவது சொன்னால் கூட சரிங்கம்மா, எனக்கு தெரியாதுங்கம்மா, அப்படி தான் நான் நான் கேட்டிருக்கேன். அந்த பணிவு உங்கள்கிட்ட இருக்கும். அந்த குடும்ப விஷயத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டு கிருத்தியை பார்த்து வியந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிது அது குடும்பத்தை அரவணைச்சு போகிறது. ஏதோ 2-3 தருணத்தில் நான் வந்து அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கீங்க. அதே இதில் நான் அப்சர்வ் பண்ண அதனால் சொல்கிறேன். இந்த குடும்பத்தை அரவணைச்சு போகிறதுல வந்து உன்னோட பங்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அது வந்து இப்படியே இருமா, இப்படியே சந்தோஷமாக இப்படியே போயிட்டுருமா. ஒரு குரூப்பில் ஒரு மெசேஜுக்கு ஒரு சாக்லேட்டை ஒரு ஹார்ட் போட்டால் கூட
எனக்கு இல்லையா அவங்களுக்கு மட்டுமான்னு கேட்டு அதை வாங்கும்போது கொடுக்குறவங்களுக்கு நீ கேட்கும்போது எனக்கு அது சிரிப்பாக இருக்கும். இது பொம்மை சாக்லேட் தான், ஆனால் அதை நான் கொடுக்கும்போது படுற சந்தோஷமும் அதை விட உனக்கு கிடைக்கும்போது படுற சந்தோஷமும் அது அனுபவிக்க தெரியும். ஆனால் அது பொம்மை தான், அது ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வெளில வந்துட போகிறோம், 5 நிமிஷத்தில் வெளில வந்துட போகிறோம். ஆனால் அதில் ஒரு சுகம், அந்த சுகத்தையும் வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கு வந்து நம்ம அந்த தருணத்தை நம்ம தேடுறோம். கிடைக்கலனாலும் கேட்டு வாங்குகிறோம். அது 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 தெரில எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு. அது ஒரு குழந்த மாதிரி. 2 தடவை நான் வந்து நம்ம சந்திச்சிருக்கோம், மாயாரம் கற்பகம் கல்யாணத்துலேயும் பானலிங்கம் வாங்கும்போதும். ரொம்ப நம்மளால் டைம் இது பண்ண முடியல, ஆனாலும் அந்த கிடைச்ச நேரத்தை நம்ம வந்து சந்தோஷமாக நம்ம இப்போ அனுபவிச்சிருக்கோம். இப்படியே இருமா, சந்தோஷமாக இரு, ரொம்ப சந்தோஷமாக இரு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் வாழ்க வளமுடன். தம்பியை ஒரு தடவை பார்த்துருக்கேன். நான் ரொம்ப பேசியெல்லாம் பழகலை, ஆனால் நான் வந்து கல்யாணத்துக்கு என்னால் வந்திருந்தேன்னா நான் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்திருப்பேன். அங்கே தான் இருந்தேன், ஆனால் வர முடியல, சூழ்நிலை. டிக்கெட் ஃபஸ்ட்டு போட்டுட்டு டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு டேட் மாற்றி திரும்பி போட்டேன் நான், கல்யாணம் அட்டன் பண்ணிவிட்டு போகணுன்னு. ஆனால் சுச்சுவேஷன் என்னால் வர முடியல. அது ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு என்ன. அது சின்ன ஏக்கமாக இல்லை, பெரிய ஏக்கமாகவே இருந்துச்சு. கல்யாணத்துக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்காதே, இதுக்கு கூட நம்மளால் போக முடியலையே அப்படின்னு சொல்லி. ஓகேப்பா, ஆனால் நினைவுகள் பூரா எனக்கு அங்கே தான் இருந்துச்சு. அதனால் நான் அதை அனுபவித்த ஒரு ஹாப்பினஸ்ஸும் எனக்கு கிடைச்சிது. ஓகே, வாழ்க வளமுடன். சந்தோஷமாக இரு நிம்மி, இப்படியே சந்தோஷமாக இரு நிம்மி. ஓம் சிவ திருச்சிற்றம்பலம். ஹாய், ஹலோ நிர்மலா. Hi dear, happy birthday to you. நிர்லேபா நிர்மலா நித்யா நிராகுலா. இது வந்து லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு சோஸ்திரம். அதை பார்ப்பாந்தோறும் அதை பாடுவந்தோறும் எனக்கு உன்னுடைய நினைப்பு தான் வரும். ஏன்னா அதில் நிர்மலான்னு இருக்கு இல்லையா, அந்த நிர்மலாங்கிறது அம்பிகையோட பெயர். அதற்கு என்ன அர்த்தங்கள் சொல்கிறாங்கன்னா, நிர்மலம், ஒரு மலமும் இல்லாதவள், ஒரு அழுக்கு கூட இல்லாதவள், குணக்குன்றுலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அம்பிகையோட வர்ணனை. உன்னை பார்த்து வந்தோம் எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். இந்த பிறந்த நாள் வந்து உனக்கு 50 கிராஸ் பண்ணுற, உனக்கு 100 ஆயுசு நம்ம வச்சுப்போம். பாதி தூரம் தான் நீ தாண்டி இருக்க, இன்னும் பாதி கிணறு இருக்குது. அந்த பாதி கிணறு நீ தாண்டும் போது உன் வாழ்க்கையில் நீ என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது எல்லாம் சிறப்பாக உனக்கு கனவுகள் நிறைய இருக்கும். அந்த கனவுகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கான ஒரு ஆரம்பமான வருடமாக இந்த வருடம் இருக்கட்டும். இந்த வருடம் உனக்கு மிகவும் சீரும் சிறப்புமாக நீ நினைத்ததெல்லாம் அடையும் வருடமாக, உன் குடும்பத்தில் இருக்கும் எல்லோரும் மகிழ்ச்சி அடையும் வருடமாக இருக்கட்டும். உன்னை நினைத்து நாங்கள் எல்லாம் ரொம்ப பெருமைப்படுவோம். ஏன்னா அப்பா அம்மாவிடம் எந்த வகையான அன்பு காட்டுகிறாயோ அதே அன்பை வந்து மாமனார் மாமியாரிடம் நீ காட்டுவது என்பது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மிகுந்த பெருமையாக இருக்கும். உன்னுடைய குழந்தைகள் நீ தம்பியோடு நல்ல சௌகரியமாக வாழ வேண்டும். நீ என்னை அம்மானு கூப்பிடுறது, மாமியார் ஸ்தானத்திலேருந்து நீ அம்மானு கூப்பிடுறேன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா உன்னை விட எனக்கு ராஜவேல் தம்பி தான் ரொம்ப பிடிக்கும். அதை தான் நான் எனக்கு 2 பசங்க இருந்தாலும், எனக்கு இன்னும் எத்தனை பசங்க இருந்தாலும் எனக்கு ஓகே தான். அந்த ராஜவேல் தம்பியை நேனும் இன்னும் அர்த்தநாரீஸ்வராக இன்னும் நிறைய ஆண்டுக்கு சதாபிஷேகம் வரணும், நிறைய கனகாபிஷேகம் வரணும், எல்லாம் நிறைய கண்டு நீங்கள் 2 பேரும் மலரும் மனமும் போல, ஒளியும் நாதஸ்வரமும் ஒளியும் போல அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, இணைப்பிரியாத தம்பதிகளாக நீங்கள் இருக்க வேண்டும். நீ ரொம்ப நல்லா இருக்கணும்மா, அதுதான் எங்களுடைய எல்லாருடைய ஆசையும். இன்னும் நிறைய சொல்லலாம், பட் சொன்னால் எங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுக்கறதுக்கான வசதி கூட நமக்கு கிடையாது. அதனால் நம்ம மறுபடியும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீடூடி வாழ்க, நீடூடி வாழ்க, நீடூடி நலத்துடன் வாழ்க, நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், இதே மகிழ்வோடு பல்லாண்டு நீ நீடு வாழ வேண்டும். நன்றி. ஓம் சிவ திருச்சிற்றம்பலம். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நிர்மலா. எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்க வளத்துடன். தங்க தமிழச்சியே, உன்னுடைய தமிழ் வளமை பெருகி உலகம் போற்றும் புகழ் தமிழச்சியாக விளங்க வேண்டும் என்றும், KP சுந்தராமாவின் குரல் கொன்ற குயிலே, இந்த குயிலின் இனிமையும் நாங்கள் 100 ஆண்டுகள் கேட்க வேண்டும் என்று வாழ்த்தி
இந்த பிறந்த நாள் மகளின் பார்ப்போற்றும் மகளாக சிறந்து திகழ வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். வாழ்க வளத்துடன், வாழ்க வளத்துடன், வாழ்க வளத்துடன், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஹாப்பி பர்த்டே நிர்மலா. நிர்மலா அப்படின்னாவே சிரிப்பு சிரிப்பு, ஆனந்தம் ஆனந்தம்தான். கோபத்தை கூட சிரிப்பால் சொல்ல முடியுமா அப்படின்னா அது நிர்மலாட்ட மட்டும்தான் முடியும். என்ன அழகு அந்த சிரிப்பு, உண்மையான சிரிப்பு, உள்ளத்துலேருந்து வரக்கூடிய சிரிப்பு. என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த சில பாசிட்டிவான ஒரு பர்சனில் நீங்கள் ரொம்ப 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 முக்கியமானவங்க. நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன் உங்கள்கிட்ட. இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் 50 வருஷம் எடுத்து ரொம்ப நாளைக்கு நீங்கள் நல்லா இருக்கணும். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மகா. இன்னைக்கு போல் என்னைக்கும் நீ சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கணும் மகா. வாழ்த்துக்கள். ஓம் சிசு திருச்சிற்றம்பலம்பா. நிர்மலா 50வது வயது பிறந்த நாளை கொண்டாடும் உங்களுக்கு என் அம்மாவின் சுதா அம்மாவின் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீண்ட நெடுங்கால ராஜவேல் தம்பி குழந்தைகள் மாமனார் மாமியார் நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்து இனிமையான பயணத்தை தொடர ஈசனின் அருளை வேண்டுகிறேன். மகிழ்ச்சிப்பா, மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நல்லா இருக்கணும் குழந்தை. தமிழ் சிரிச்சுக்கிட்டே நிறைய தமிழ் வார்த்தையெல்லாம் போட்டு காலை வணக்கம் வரும். எனக்கு ரெகுலராக வரும், தனியாகவும் வரும், குரூப்லேயும் வரும். நல்லா நான் இன்ட்ரெஸ்டாக படிப்பேன். சில இதெல்லாம் லைக் போடுவேன். இப்போ எனக்கு நேரம் இல்லாதனால நான் போடவே இல்லை. ஆனாலும் எனக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுமாதிரி மார்கழி மாதம் தெருவில் எழுதுகிற அந்த கோட் தமிழ் வார்த்தைகள் எல்லாமே தமிழச்சின்னா அந்த வார்த்தைக்கு பொருத்தமாக இருக்குது. நிர்மலா குழந்தை தமிழச்சிங்கிற வார்த்தை அதுக்கு பொருத்தமான வார்த்தை. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சும்மா நான் ஒரு கவிதை படிக்கிறேன் நிர்மலா சார்பாக தமிழச்சிக்கு. தமிழச்சி 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 எதுந்தர சொன்னாலும் அந்த தமிழச்சிங்கிற வார்த்தை அழுக்கவே அழுக்காது. வாழ்த்து கவிதைகள் வந்து வீழ்ந்திட, வண்ண கனவுகள் பொங்கி எழுந்திட, மண்ணில் பிறந்த இந்நாள் மறக்க முடியாத பொன்னாள். இதயம் எங்கும் இன்ப வெள்ளம், இதர இடர்கள் விலகி செல்லும். உண்மை சொல்லும் உந்தன் உள்ளம், ஒரு நாள் உலகம் வெல்லும். நீண்ட கனவுகள் கனிந்திடும் தன்னால், பிறர் கொண்ட கவலைகள் கறந்திடும் உன்னால். பெற்றோருக்கு பெருமையும் உற்றாருக்கு உரிமையும் மற்றோருக்கு நேர்மையும் தந்து, புதிரான வாழ்வை புரிதலோடு அணுகி புனையா புகழ் பெற்று அணையா ஒளி வீசிட வாழ்த்துகிறேன். அன்புடன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தமிழச்சி. நிர்மலா. நிர்மலாங்கிற பேர்லாம் எனக்கு வராது டக்குன்னு. நிர்மலா குழந்தை இல்லை தமிழச்சி இப்படி தான் எனக்கு வரும். நீண்ட நெடுங்கால நல்லா வாழணுப்பா. இந்த அம்மாவின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எப்பவும் உண்டு. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓம் சிவ திருச்சிற்றம்பலம். நிம்மி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நிர்மலா செல்லம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயங்கும், கொஞ்சி கொஞ்சி பாடி, கொஞ்சி 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 பேசி நிம்மி பேசும், கொஞ்சி கொஞ்சி பாடி நம்மை இழுக்கும். உன்னுடைய காந்த குரலால், உன்னுடைய அழகான குரலால், உன்னுடைய தேனான குரலால் அழகாக பாடி அழகாக பேசி எங்கள் எல்லாரையும் கட்டி இழுக்கிற என் செல்லக்குட்டி நிர்மலாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நம்ம குழுவில் வந்து நம்ம மகளிர் குழுவில் பயணிச்சிட்ருக்கோம். எல்லாருமே பயணிச்சிட்ருக்கோம். எல்லாரையுமே சகோதரியா, அம்மாவா, தோழிகளா நம்ம வந்து பாசப்பிணைப்போடு பழகிட்டுருக்கோம். ஒரு சில பேரோட நம்மையும் மீறி நம்மளையும் அறியாமல் நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு பிணைப்பு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி தோணும். அந்த வகையில் எனக்கு வந்து உன்னோட எனக்கு இருக்கிற பிணைப்பு வந்து ஒரு சகோதரி பாசம் தான் இருக்குது. அது நிறைய தடவை உன்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன், எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லியிருக்கேன். உனக்கு விமர்சனம் கொடுக்கும்போது நான் அதை எழுதியிருக்கேன். உன்னை வந்து நான் நினைக்கும் போதே அப்படியே என் சொந்த ஒரு தங்கச்சியை பார்க்குற மாரி ஒரு ஃபீல் தான் எனக்கு எப்பவுமே வரும். ஒன்கிட்ட எனக்கு என்ன ரொம்ப 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 பிடிச்ச குணம் என்னென்னா அந்த சிரிச்ச முகம். எங்கேயுமே எந்த நேரம் எப்போ
எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு சிரிச்ச முகத்தை வந்து என்னால் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு முகத்தை வச்சுக்கணுன்னா நானும் ஆசைப்படுறேன். உன்னை பார்த்து அந்த இதெல்லாம் நான் கற்றுக்கிறேன். எல்லாருக்கிட்டேயும் ஒரு பாசமாக இனிமையாக அழகாக பேசுகிற அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று சின்ன குழந்தையில அம்மா வீட்டில் பாசக்கார குறும்புகார பெண்ணாக இருந்து கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு பிறகு பொறுப்பான பண்பான மருமகளாக பேர் சொல்லி 2 பிள்ளைகளை கொஞ்சி தாளாட்டுறப்ப ஒரு சிறந்த தாயாக இருந்து ராஜவேல் தம்பி அவர்களுக்கு சிறந்த ஒரு மனைவியாக முன் உதாரணமாக இருக்கிற என்னுடைய நிமிச்சலத்துக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என் நிம்மி வந்து நிம்மியோட குணம் உயர்ந்த குணம் அப்படின்னா டக்குன்னு இப்படி சொடக்கு போகிற நேரத்துக்குள்ள ஒரு கவிதை வரும். அது எப்படி தான் வரும்னு தெரியல. கவிதாயினிக்கே உரிய இதெல்லாம் ஒரு குணங்கள். உன்னுடைய கவிதையை மேன்மேலும் நீ வளரணும், உன்னுடைய கவிதையால் வளரணும், கவிதைகள் எழுதிக்கிட்டே இருக்கணும், பாடல்களால் நீ மேன்மேலும் புகழ் பெறணும். ராஜவேல் தம்பிக்கு உங்களுடைய பிஸ்னஸ் லைனில் அவங்க கூட இருந்து அவங்க துணை நின்று அவங்க தோளுக்கு தோளாக நிற்கிற அந்த இணைப்பிரியாக நீங்கள் 2 பேரும் நீடூழி வாழணும். என்னுடைய நிம்மி வந்து பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலுக்கு ஒரு பேரண்ட்டாக போங்க அப்படின்னு சொன்னால் அங்கே போய் கொஞ்சி பேசி அழகான தமிழ் உதிர்த்து சிறந்த நல் முத்துக்களாக வார்த்தைகள் கொட்டி கவிதையை பேசி அங்கே இருக்கிறவங்க மனசில் எல்லாம் இடம் பிடிச்சி அடுத்த வருஷம் நீங்கள் உங்கள் பிள்ளைங்க படிக்கலைனாலும் சரி படித்தாலும் சரி நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வரணும் அப்படின்னு சொல்லி சிறப்பு விருந்தினராக தன் பிள்ளை படித்த பள்ளியில் 1 வருஷம் பெற்றோராக கலந்துக்கிட்டு அடுத்தடுத்த வருஷங்கள் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக அங்கே வந்து உன்னுடைய நல் முத்துக்களை கவிதை அப்படிங்கிற நல் முத்துக்களை உதிக்கிற கவிதாயினிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தமிழச்சி வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நாள் வாழ்த்துக்கள் நிர்மலா. நீண்ட ஆயுளோடு சகல சௌபாக்கியங்களையும் பெற்று நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். குட் மார்னிங் நிர்மலா ராஜவேல். ஹாப்பி பர்த்டே டு யூ. நீங்கள் தில்லைக்கூத்தன் நடராஜன் அண்ட் சிவகாமி அம்மாள் ஆசியுடன் உடல் நலமுடனும் ஆரோக்கியமாகவும் 100 ஆண்டுகள் வாழ வாழ்த்துகிறேன். உங்கள் அம்மா எப்படி எங்கள் மீது அன்பாக பாசமாக இருந்தார்களோ அதே போல் தான் நீங்களும் இருக்கிறீர்கள். வாழ்க வளமுடன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பும் நல்ல குறுந்தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கிறது. நீங்கள் 50வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை மகிழ்ச்சியுடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இப்படிக்கு பின்னலூர் மார்க்கண்டேயன். வாழ்த்துக்கள். உறவுகளுக்கு வணக்கம். சொந்தங்களை நேசிக்கும் சொக்க தங்கமே, செந்தமிழை நீ உச்சரிக்கும் பொழுது சொற்கள் கூட சொக்கித்தான் போகிறது உங்கள் குரலில். வாரியார் வழித்தோன்றலாம் தேசம் அங்கேற்கரசி, அவர்தம் மறு பிரதிபலிப்பாம் எங்கள் நிம்மி என்கிற நிர்மலா. அன்பு மாமாவிற்கும் அழகு அத்தையும் பெற்றெடுத்த அருந்தவள் புதல்வி எங்கள் முத்தான அத்தை மகளே, உங்களுக்கு அகவை 50ஆம். நம்ப முடியவில்லை. ஆம், மார்கழி வந்தால் கோலங்கள் மூலமாக தமிழ் உணர்வை பார்த்து வியந்துதான் போகிறேன். தினம் ஒரு திருக்குறள் போல் உங்கள் அறிவுரை கலந்த அக்கறை கலந்த காலை வணக்கம். என்ன ஒரு பாங்கு! இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் எங்கள் அத்தை மகளை பற்றி. எங்கள் அத்தை பெற்ற முத்தே, நீவீர் வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தன் நடராஜ பெருமான் அருளாலும், எல்லாம் வல்ல தில்லை கோவிந்தராஜ பெருமான் அருளாலும், தில்லை காளி அருளாலும் வாழ்க 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 வளமுடன். நன்றி, வணக்கம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நிர்மலா. உன்னுடைய தமிழ் பணி மேலே மேலே சிறக்கிறதுக்கு நப்பினியோட வாழ்த்துக்கள். ஓம் சிவ திருச்சிற்றம்பலம். நிர்மலா கோல்டன் பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள்.
நீடு வாழ்க நிறைவாக. ஸ்ரீருத்ரம் படிங்க, பாடாதீங்க. என் அன்பு மகள் நிம்மிக்கு 50வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லோரோடும் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். நீனும் எல்லாரையும் அரவணைத்து எல்லாரையும் உறவுகளெல்லாம் நல்லபடியாக கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும். கடவுளை எல்லா கடவுளையும் ஆசீர்வாதம் வேண்டிக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். மேன்மை அடைய வாழ்த்துகிறேன். 100 ஆண்டு காலம் வாழ்க, ஒரு நோய் நொடி இல்லாமல் வளர்க. என்னுடைய அன்பு முத்தங்கள் இங்கிருந்தே ஆசீர்வாதமும் பண்ணுகிறேன். வாழ்க வளர்க. வணக்கம். தெய்வ திருவாளர்கள் தமிழ் புலவர் ஆறுமுகம், இணை வாசுகி ஆகியோர்களின் எனது அத்தான் அக்கால் ஈன்றெடுத்த செந்தமிழ் பேச்சாளுமை மிக்க எங்கள் கார்குல செம்மல் திருமதி நிர்மலா ராஜவேலு அவர்களின் 50ஆம் ஆண்டு பிறந்த நாள் காணும் இந்நாளில் நீவீர் மற்றும் உனது குடும்பத்தினர் அனைவருக்கும் வடலூர் எஸ். மணிவண்ணன், பானுமதி, மாமா மாமி குடும்பத்தினர்கள் வாழ்த்துக்களுடன் ஆசீர்வாதமும் நீவீர் மருமகள்கள், பேரப்பிள்ளைகள், கொள்ளு பேரப்பிள்ளைகள் கண்டு தீர்க்க ஆயுளுடனும் வளமுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி பல. வணக்கம். வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. 50வது பிறந்த நாள். இந்த நாளிலே நிர்மலாதேவி நின்னை நானும் வாழ்த்தி மகிழ்கின்றேன். 5 வயதிலே நின் அன்னை வாசுகியின் வளர்ப்பு இந்த 50லும் உன் வாழ்வில் அன்பும் அறிவும் அறனும் மிளிர்கின்ற இந்த மிளிர்வு என்றும் ஓங்குக வளர்க என மலர்ச்சியோடு வாழ்த்துகின்றேன். வாழ்க வளர்க மலர்க. ஹாப்பி பர்த்டே நிம்மி. ஹாப்பி பர்த்டே நிர்மலா ஆண்டி. சூப்பர். நிம்மி, நீ ஒரு தமிழச்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உன்னோட தமிழ் ஈடு இணையாதது. ஒவ்வொரு வருஷமும் நீ தமிழில் கோலம் போடுறது அவ்வளோ ஒரு அகநானூறு புறநானூறு நல்ல நல்ல வாக்கியங்களை எடுத்து நீ தமிழில் கோலம் போடுவ. அது எவ்வளோ ஒரு சிறப்பு. இது வரைக்கும் யாரும் அதுமாரி பண்ணதே இல்லைப்பா. நீ அந்தமாரி பண்ணுறதுனால ஒரு தமிழுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. நிம்மியால் தமிழுக்கு பெருமையா, தமிழால் நிம்மிக்கு பெருமையாங்கிறது ஒரு பெரிய ஒரு இதுதான். இந்த குழுவுக்கு கிடைச்ச பொக்கிஷம் நீ நல்லா நீடூடி வாழணும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஹாப்பி 50th பர்த்டே நிர்மலானி. அண்ணி, உங்களை பற்றி சடனாக ஒரு வீடியோ கேட்கவும் என்ன சொல்கிறதுனே தெரில. நீ உங்கள்கிட்ட நிறைய மல்டி டேலண்ட் இருக்குது. அதை சொல்லிகிட்டே போகலாம். ஆக்சுவலி நாங்கள் எல்லா ஈவெண்ட்லேயும் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது நீங்களும் அண்ணா வரும்போது எங்களுக்குள்ள சந்தோஷம்லாம் சொல்லவே முடியாது. நீ நமக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்க அண்ணாவும் அண்ணியும் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கு அண்ணி. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டேஸில் உங்களோட மெசேஜ் காலையிலே வரும்போது எப்படி இருக்கலாம் நீ ஒரு நாளைக்கும் நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்டேருந்து வர அந்த மெசேஜ் இருக்குல்ல, நீ இன்னைக்கு ஓடுறதுக்கு இன்னைக்கு நாளை ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு எப்படி இருக்க நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களோட மெசேஜ் பார்க்கும்போது. டெய்லி இதே மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் மெசேஜ் தான் எங்களுக்கு பூஸ்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணி. ஹாய், இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணி. விஷிங் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே. இன்றைக்கி போலவே என்றைக்கும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே எப்போதும் எங்களுக்கு பாட்டு பாடி கவிதைகள் அனுப்பி டெய்லி குட் மார்னிங் மெசேஜஸில் உங்களோட தத்துவங்கள்லாம் சொல்லி எங்களுக்கு வழிநடத்தணும். உங்களோட சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களோட பாட்டு ரொம்ப இனிமையாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷிங் யூ வெரி ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகேன். ஹாப்பி 50th பர்த்டே. பை.
ஹாய்ண்ணா ஹாய் அண்ணி வணக்கம். ஹாப்பி பர்த்டே அண்ணி. இந்த வருஷம் போலவே இன்னும் பல வருஷத்துக்கு அண்ணனோட சந்தோஷமாக வெல்த்தியாக ஹெல்த்தியாக நீங்கள் நிறைய பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன் அண்ணி. தேங்க்யூ, பாய். ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி பர்த்டேக்கா. ஹாய் அண்ணி, விஷிங் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எப்போதும் ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருங்க அண்ணி. தேங்க்யூ. Hi Annie, wish you many more happy returns of the day. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அண்ணி. நீங்கள் இந்த இயர் நினச்சது எல்லாமே வந்துட்டு டபுளாக சூப்பராக ஹாப்பியாக நடக்கிறதுக்கு வந்துட்டு என்னோடய வாழ்த்துக்கள். ஹாப்பி 50th பர்த்டே ஒன்ஸ் அகெயின். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணி. இசையை நேசிக்கும் உங்கள் மனசு போல உங்கள் வாழ்க்கையும் எப்போதும் இனிமையாக இருக்கட்டும். கவிதை போல அழகான நாட்களும் பாடல் போல மகிழ்ச்சியான தருணங்களும் உங்கள் வாழ்வை நிரப்பட்டும். என்றும் சிரிப்பும் சந்தோஷமுடன் நீண்ட ஆயுளுடன் வாழ வாழ்த்துக்கள். ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அண்ணி. ஹாய் அண்ணி, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இப்போ மாதிரியே எப்போவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்களோட பாட்டுக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன். மறக்காமல் எனக்காக ஒரு பாட்டு பாடி டெடிகேட் பண்ணணும் நீங்கள் உங்களோட பர்த்டே அன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணி. பாய் அண்ணி. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணி. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அண்ணி. நீங்கள் இந்த இயர் நினச்சது எல்லாமே வந்துட்டு டபுளாக சூப்பராக ஹாப்பியாக நடக்கிறதுக்கு வந்துட்டு என்னோடய வாழ்த்துக்கள். ஹாப்பி 50th பர்த்டே ஒன்ஸ் அகெயின். இனிய 50வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணி. நீங்கள் எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதே மாதிரி எங்களையும் ஹாப்பியாக பார்த்துக்கணும், எப்போவும் சிரிச்சிட்டே இருக்கணும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே அண்ணி. ஹாய் அண்ணி, எப்படி இருக்கீங்க? பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹெல்த்தியான ஒரு ஹாப்பி லைஃப்பை இன்னும் பல ஆண்டுகள் வாழ வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. ஹாய் அண்ணி, கலிஃபோர்னியாவிலேருந்து பிரபு. எப்படி இருக்கீங்க? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணி. எப்போதுமே ஹாப்பியாக இருக்கணும் அண்ணி. நீங்கள் ஆனந்தமில் இருக்க எல்லாரையுமே கேட்டேன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் அண்ணி. அண்ணி, நான் அரவிந்த். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணி. நீங்கள் இப்போ இருக்கிறது மாதிரியே எப்பொழுதும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கணும். இந்த பர்த்டே உங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு பர்த்டேவாக இருக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அண்ணி. ஹாய் அண்ணி, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் எந்த பர்த்டேயில் எந்தளவு ஹாப்பியாக இருக்கீங்களோ அதே மாதிரி எல்லா நாளும் ஹாப்பியாக இருக்கணும். அதுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டி பண்ணி இந்த பிறந்தநாள் உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுப்பேன் அண்ணி. ரொம்ப நன்றிங்க.